குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைனா ஏஎஸ் அகாடமியில் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அஸ்ஸாமுக்கு விசிட் பண்ணியிருப்பாரு. ஸோ அஸ்ஸாமுக்கு விசிட் பண்ணிட்டு என்னென்ன பண்ணுறாருங்கிறது தான் இதில் ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. நிறைய, அதாவது செவரல் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக அமௌண்ட்டும் அலோகேட் பண்ணியிருப்பாரு. எவ்வளோ வேல்யூ அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. 5450 கோடி அமௌண்ட்டும் அலோகேட் பண்ணியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அஸ்ஸாமுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக 5450 கோடி வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காரு. இதுல 2 மேஜர் இம்பார்ட்டன்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக C-130 சூப்பர் ஹெக்லஸ் அப்படிங்கிற ஏர்கிராஃப்டுக்காக பர்டிகுலராக வந்துட்டு திப்ருகர் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்காக எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருப்பாரு. இது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இனிஷியேஷனாக இனாகரேஷன் பண்ணி வச்சுருப்பாரு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னா, குமார் பாஸ்கர் பர்மா சேத்து ஒரு 6 லேன் பிரிட்ஜ் அக்ராஸ் எந்த கனெக்டிங்லேருந்து எந்த எண்ட் ஆஃப் த கனெக்டிங்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரிவர் பிரம்மபுத்திரா கனெக்டிங் வித் குவாஹாத்தி வித் நார்த் குவாஹாத்தி. ரெடியூசிங் எவ்வளோ டைம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா 30 மினிட்ஸ் டைம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. 30 மினிட்ஸ் டைம் ரெடியூஸ் பண்ணி 7 மினிட்ஸாக வந்துட்டு இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதில் 2 அலோகேஷன் நடந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி C-130 ஏர்கிராஃப்டை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எமர்ஜென்சியாக லேண்டிங் பண்ணுறதுக்காக இனாகரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவே ரெண்டாவது என்ன அப்படின்னா, 6 லேன் கொண்ட ஒரு பிரிட்ஜ் ரிவர் பிரம்மபுத்திரா கனெக்டிங் வித் குவாஹாத்திலேருந்து நார்த் குவாஹாத்தி வரைக்கும் 30 மினிட்ஸை 7 மினிட்ஸாக நம்மளுக்கு டைம் லைனை கம்மி பண்ணி கொடுக்குது இந்த பிரிட்ஜு. இதுக்கு நேம் என்னன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா, குமார் பாஸ்கர் வர்மா சேத்துன்னு சொல்லி நேம் வச்சுருக்காங்க. இதுதான் இதில் வந்துட்டு இந்த 5450 கோடிக்கு ஓவராலாக செவரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு கீழே அஸ்ஸாமுக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் நியூஸ் வந்துடலாம். ஸோ யூனியன் கேபினட் எப்பவுமே யார் சேர் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் சேர் பண்ணுவாங்க. இதில் 2 மேஜர் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று என்னன்னா, அர்பன் சேலஞ்ச் ஃபண்டு அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்துட்டு இன்னொன்று ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டு 2.0. ஆல்ரெடி ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டுன்னு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் 2.0 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்றுக்கும் அமௌண்ட் வந்து தனித்தனியாக அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுக்காக எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 lakh crore சென்ட்ரல் அசிஸ்டண்ட்டுக்கு கீழே அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டுக்கு 2.0க்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 10,000 கோடி அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் அலோகேட் பண்ணது இல்லாமல் இந்த 2 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டும் எந்த பீரியட் வரைக்கும் வந்துட்டு ஆப்ரேஷனில் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 2031 வரைக்கும் ஆப்ரேஷனில் இருக்கும். சப்போஸ் இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா எவ்வளோ இயர் எந்த இயர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2034 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பீரியட். ஸ்டார்டிங் பீரியட் 25, எண்டு பீரியட் 2031. சப்போஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் 2034 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுக்காக சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் தான் அமௌண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. அதில் 2 கிரிட்டீரியாவாக பிரிச்சுக்கிறாங்க. 25% சென்ட்ரல் அசிஸ்டண்ட்டுக்கும் ப்ளஸ் வந்துட்டு 50% எங்கேருந்து அமௌண்ட் அலோகேஷன் ஆகுது அப்படின்னா முனிசிபல் பாண்டு, பேங்க் லோனு, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் கீழே 50% அமௌண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் 2.0க்கு ஓவராலாக 10,000 crore அமௌண்ட் அலோகேட் ஆயிருக்கு. இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். எகெயின் கேபினட் கமிட்டி எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான். யார் சேர் பண்ணுவாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கேபினட் கமிட்டினாலே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3 ரயில்வே எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட் அமௌண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 18,509 கோடி அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக 389 கிலோமீட்டர். எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னு இம்பார்ட்டன்ட், இது எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்துக்கோங்க. டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா.
இந்த 4 ஸ்டேட்டுக்கும் தான் அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது போக எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு 389 கிலோமீட்டர். ஸோ அது போக இந்த கம்ப்ளீஷன் 2031 வரைக்கும் தான் கம்ப்ளீஷன். அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த ரயில்வே எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட். எந்த இயர் 2031 வரைக்கும். நெக்ஸ்ட் இதுலயே இன்னொன்னு இனாகரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதாவது அப்ரூவல் பண்ணியிருப்பாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. என்ன அப்படின்னா ப்ரொபோசல் கீ ஆஃப் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், அதாவது நார்த் பிளாக் சவுத் பிளாக்னு சொல்லி 2 இருக்கு. ஸோ அந்த நார்த் பிளாக்கு என்னன்னு சொல்லி நேம் மாத்திருக்காங்கன்னா சேவாதத்னு சொல்லி நேம் மாத்திருக்காங்க. அதுவே சவுத் பிளாக்கு என்ன நேம் மாத்திருக்காங்க அப்படின்னா கட்ராவியா பவன் சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இனாகரேஷன் எல்லாமே நியூ டெல்லியில வச்சுதான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த யூனியன் கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கான பிளாக்ஸ் தான் அந்த நார்த் பிளாக் அந்த சவுத் பிளாக், அதோட நேம்ஸ் தான் வந்துட்டு சேவாதத் அண்ட் கட்ராவியா பவன் சொல்லி நேமஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தரலாம். நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் சார்ஜில் இருக்கிறாரு. இவர் பேர் என்ன அப்படின்னா ஜிதேந்திர சிங். அண்டர் எந்த மினிஸ்டருக்கு கீழேன்னு பார்த்துக்கோங்க, மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா நேஷனல் கால் ஃபார் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் அசிஸ்டன்ட்காக அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபீல்டுக்காக? பயோடெக்னாலஜி ஃபீல்டுல இன்னும் இனோவேஷன் பிளஸ் வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் எல்லாமே மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. எவ்வளவு ஓவராலா வேல்யூ அப்படின்னா 2000 கோடி அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் அப்பை ஃபோக்கஸ் பண்ணி, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பயோடெக்னாலஜி ஃபீல்டு கீழே ஸ்டார்ட் அப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நேஷனல் கால் செல்லுன்னு சொல்லி 2000 கோடி அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த இனிஷியேஷனை பண்றது யாரு அப்படின்னா ஜிதேந்திர சிங். அவர் யாரு? இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர். நெக்ஸ்ட் நியூஸ், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் டெலிமெட்டிக்ஸ், அதாவது CDOT சொல்லுவாங்க. ஸோ இந்த எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு கீழே வருவாங்க. ஒரு எம்ஓயுனா என்ன? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. யாரு கூட அப்படின்னா ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி கூட சைன் பண்றாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா காந்தி நகர், குஜராத்ல இருக்கு. ஸோ இது ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக அப்படின்னா இந்த சைன் டெலிகாம் அண்ட் சைபர் செக்யூரிட்டியை இன்னும் ப்ரொடக்டிவா, அதாவது இன்னும் நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் டெலிமேட்டிக்ஸும் பிளஸ் ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டியும் சைன் பண்றாங்க. டெலிகாம் அண்டு சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் இன்னும் நம்ம செக்யூரைசேஷனா நம்மளோட இந்தியாவோட சீக்ரெட்ஸ் எல்லாமே செக்யூரைசேஷனா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சைன் நடக்குது. யாருக்கு இல்லைன்னு பார்த்துக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸ்க்கு கீழே தான் இந்த இம்பார்ட்டன்ட் சைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், அதாவது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்தியா வந்துட்டு பவர் செக்டார்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரீவியஸா எவ்வளவு இருந்தது மெகாவாட்னு பார்த்துக்கோங்க, 30,000, அதாவது நியரஸ்ட் 34,054 மெகாவாட் தான் இருந்திருக்கு. ரவுண்டா வச்சுக்கோங்க 30,000. இப்போ வந்துட்டு ஏன் அப்படின்னா இந்த மெகாவாட்ஸ் வந்துட்டு பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், அதாவது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த 10 monthsலயே நம்ம எவ்வளோ வந்துட்டு பவர் கெப்பாசிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 52,537 மெகாவாட் வந்துட்டு நம்ம ஜென்ரேஷன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ மெகாவாட்டுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 10 monthsலயே 2025 to 2026 ஃபினான்ஷியல் இயர் 10 monthsலயே நம்ம 30லேருந்து அரௌண்ட் வந்துட்டு 50 சேஞ்சஸ், அதாவது ஃபிளக்சுவேட் ஆயிருக்கும். இது ஓவராலா எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் அப்படின்னா 11% வந்துட்டு பவர் செக்டார்ல, அதாவது பவர் ஜென்ரேஷன்ல நம்ம க்ரோத் ஆயிருக்கும். ஸோ இந்தியா பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா எல்லா கண்ட்ரிஸையும் கவர் பண்ணும்போது சோலார் மார்க்கெட்ல எந்த கண்ட்ரி வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்ல இருக்கு அப்படின்னா நம்மளோட இந்தியா தான் வந்துட்டு சோலார் மார்க்கெட்டுக்கு கீழே வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங்ல இருக்கு. ஓகே, இந்த சோலார்னு பார்த்ததும் அதோட அடிஷ்னலா ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்கலாம். ஸோ ரீசெண்டா ஒரு பேங்க்கு 70 years ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணாங்க. அது போக வந்துட்டு 70 years ஆனிவர்சரிக்காக ஏதாச்சும் நம்ம வந்துட்டு அதாவது ஏதாச்சும் நம்ம பீப்புள்ஸுக்கு நம்ம அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக சோலார் ரூஃப் டாப் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது எந்த பேங்க்கு 70 years ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றாங்க,
அது போக சோலார் ரூஃப் டாப் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்ரூவல் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ரஹாட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ரஹாட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி ரோஜ்கர் அப்படிங்கிற ஒரு யோஜனாவை வந்துட்டு இனிஷியேஷன் பண்ணாங்க எம்ப்ளாய்மெண்ட்காக. இது வந்துட்டு ஆக்சிடென்ட்காக இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியா வர ஸ்கீம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட கிரிட்டீரியா என்னென்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி ரோடு ஆக்சிடென்ட் விக்டம் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் அஷ்யூர்டு ட்ரீட்மெண்ட் ஸ்கீம். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு இதுதான். ஸோ இதுல என்ன அப்படின்னா எவ்வளவு கவர் பண்றாங்க, வித்தின் 7 daysல 1.5 lakh பர் விக்டம்ஸ்க்கு, அதாவது ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்கல்ல அவங்களுக்கு 7 நாள்ல கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்லாம் 1.5 லட்சம் வந்துட்டு அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம், அதாவது ERSS, அதோட ஃபுல் ஃபார்ம் தான் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம். அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க 112. ஸோ ஹாஸ்பிட்டல், அதாவது ஆக்சிடென்ட் ஆன பிளேஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் ஹார்ஸ் இருக்கும்ல, அந்த ஹார்ஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட உயிரை வந்துட்டு ரெக்கவர் பண்ணி கொடுக்குற அந்த டைம் தான் கோல்டன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சப்போஸ் வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலும் நியரஸ்ட்ல இல்லை அப்படின்னா இந்த 112ங்கிற எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டமா கால் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அது போக கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்டா 7 daysக்கு 1.5 lakh பர் விக்டம்க்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக இதே நியூஸ்ல இதே இனிஷியேஷன்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2 அலோகேஷனும் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா ஒன்று வந்துட்டு லக்ஷ்பதி திதீஸ் அப்படின்னு சொல்லி, லக்ஷ்பதி திதீஸ்னாவே தெரியுமில்ல, உமன்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணி 6 crore வந்துட்டு உமன்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னொரு 2வது இனிஷியேஷன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஃபண்டு வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு 1 lakh crore வந்துட்டு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2 lakh crore அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் நெக்ஸ்ட் நியூஸ், கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கேபினட் கமிட்டினாலே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் அலோகேட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாரு. ஸோ இதுல 11,000 கோடி ஹைவே ப்ராஜெக்டுக்காக அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ரயில்வே ப்ராஜெக்ட் 4 ஸ்டேட்ல கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இது ஹைவே ப்ராஜெக்ட், எந்தெந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு வேல்யூ எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆட் ஒன் அவுட்ல நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுல 3 ஸ்டேட்டு, மகாராஷ்டிரா, குஜராத், தெலுங்கானா, இந்த 3 ஸ்டேட்டுக்கும் அமௌண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு என்ன அப்படின்னா அசாமுக்கு தனியா ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ட்வின் டியூப் ரோட் கம் ரயில் டனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கீழே. ஸோ அதோட நேம் பார்த்துக்கோங்க, ட்வின் டியூப் ரோடு அண்டர் ரயில் டனல் ப்ராஜெக்ட். ஸோ அதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 18,662 கோடி. எதுக்கு கீழே எந்த ரிவரை வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, பிரம்மபுத்திரா ரிவர். அசாம்னாலே பிரம்மபுத்திரா ரிவர் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்கா அசாமோட பிரம்மபுத்திரா ரிவரை வந்துட்டு டார்கெட் பண்ணி தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் ட்வின் டியூப் ரோடு கம் ரயில் டனல் ப்ராஜெக்டை வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, அசாமுக்கு 18,662 கோடி. இந்த ட்வின் டியூப் டவர் இதுதான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் அண்டர் வாட்டர் ட்வின் டியூப் ரோடு வந்துட்டு ரயில் டனல் ப்ராஜெக்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3 ப்ராஜெக்டுக்கு மட்டும்தான் இந்த 11,000 கோடி. இந்த ரயில் அந்த ட்வின் டியூப் ரோடுக்கு 18,662 கோடி ஸ்பெசிஃபிக்கா அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி 2026 சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேம் சேஃப்டியை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இந்த செலிப்ரேஷன் வந்துட்டு பெங்களூர் கர்நாடகாவில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் என்ன, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் டேம் சேஃப்டி 2026 பெங்களூர் கர்நாடகாவில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டேம் சேஃப்டி ஆக்ட், அதாவது டேம் சேஃப்டி ஆக்டுக்கு கீழே தான் இந்த டேம் சேஃப்டி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. டேம் சேஃப்டி ஆக்ட் எந்த இயர் அப்படின்னா 2021. ஸோ இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸு.
யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் யாரு? ராஜ்நாத் சிங். அவர் இனாகிரேஷன் பண்றாரு. மவுண்டைன் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட ஒரு ஏஐ பாலிசி கொண்டு வராரு. ஸோ இந்த மவுண்டைன் இன்டிகிரேஷன் ஃபெசிலிட்டி எந்த இதில் வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆகாஷ் 3rd அண்ட் 4th ரிசைன்மெண்ட் காம்பேக்ட் சிஸ்டமில் வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க. மவுண்டைன் ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் அண்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அவங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு? பெங்களூர், கர்நாடகாவில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர் 2 லான்ச் பண்ணியிருக்காரு. ஒன்று மவுண்டைன் ஃபயர் கண்ட்ரோல் ரேடாரும், இன்னொன்று பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசியும் பெங்களூர், கர்நாடகாவில் வச்சு லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான், டுடே நியூஸ் கம்ப்ளீட்டட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன்ட் வித் Shine IAS Academy. Thank you all.